राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्णा। समर्थ ராமதாசருடைய வைபவம் நேற்று கொஞ்சம் சொல்ல முடியல, நிறைய வேலைகள் இருந்தது. அதனால் ராத்திரி 10:30 மணி மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌகரியப்படலை. ஆனால் யோசனை ஓடிட்டே இருந்தது, ரெக்கார்ட் பண்ணலையே போடலையே அப்படின்னா. அது ஒரு பழக்கமாயிடுச்சு இல்லையா நமக்கும் பல வருஷமாக. அது இப்போ சமர்த்த ராமதாசர் நம்மளுடைய பல சந்தேகங்களுக்கான பதில்களாகவும் நம்முடைய பல காயங்களுக்கு மருந்தாகவும் நம்முடைய பல கேள்விகளுக்கு பதிலாகவும் தீர்வாகவும் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் சமர்த்த ராமதாசர் நம்மோட வாழ்கின்றார். ஒவ்வொரு மகாத்மாவுடைய சரித்திரத்தையும் நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சமர்த்த ராமதாசர் இன்னும் ஒரு மனோபலம் அதிகமாக ஸ்ட்ராங், அடி வெளுத்து வாங்கக்கூடிய ஒரு சத்குரு நாதர். ரொம்ப அழகா ஒரு கலியுகத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு சவாலான காலகட்டத்தில் வாழக்கூடியவர்களுக்கான ஒரு வைபவம் நம்ம சமர்த்த ராமதாசருடைய வைபவம். சமர்த்த ராமதாச வைபவத்தை இன்னைக்கு ஒரு விஷயம் பார்ப்போம். சமர்த்த ராமதாசர் அழகா வாழ்ந்துருக்கார். சாஃபல் அப்படி ஒவ்வொரு இடமா சுத்திருக்கார். இது அவருடைய பல காலகட்டங்களில் நடந்த வைபவங்கள் எல்லாம் மிஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சரியா இந்த காலகட்டத்தில் இப்படி நடந்ததுன்னு அந்த விதத்தில் நம்மளுடைய வைபவம் போகல, கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கு. அதனால சாஃபல் சப்ஜங்கள் இப்படிலாம் வந்துட்டே இருக்கு. ஓகேவா? கரெக்டாக அவருடைய அந்த இயற்படி அவர் வாழ்ந்த வருஷங்கள், அவர் இருந்த இடங்கள், அதை பேஸ் பண்ணி நாம் போகல. சரித்திரத்தில் பல இடங்களில் பல விதமான சோர்சஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பல விதமான சரித்திரங்கள் அதெல்லாம் எடுத்து அதை அழகாக தொகுத்து அப்படி கொடுத்துருக்கோம். ஏன்னா பல இடங்கள்லேருந்து பலவிதமான வைபவங்கள் கிடைக்கிறது சமர்த்த ராமதாசர் விஷயத்தில். சமர்த்த ராமதாசர் ரொம்ப ஸ்ரத்தையோட ரொம்ப ஸ்ட்ராங்கா அமக்கலமாக இருந்துருக்கார். அப்போ அவருடைய காலகட்டத்தில் உடுப்பியில் மத்வ சம்பிரதாயம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துருக்கு. அந்த சமயத்தில் இருந்த ஒரு மத்வ சம்பிரதாயத்து ஆச்சாரியர். அவர் சமர்த்த ராமதாசரை பற்றி நிறைய கேள்விப்படுறார். அவருடைய மடம், அவருடைய ராமதாச சம்பிரதாயம். அப்ப அவர் தன்னுடைய ஒரு சிஷ்யனை ராமதாசரை பற்றி இன்னும் விஷயம் தெரிஞ்சுண்டு வா அப்படின்னு
அனுப்புறார். அப்ப அந்த மத்வ சம்பிரதாயத்துல ஆச்சாரம், அந்த அனுஷ்டானம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஹை ப்ரியாரிட்டி. இன்னைக்குமே மத்வ ஆச்சாரம்ன்றது நிஜமாவே மற்ற சம்பிரதாயங்களை விட நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். எல்லா சம்பிரதாயத்திலுமே ஆச்சாரம் அனுஷ்டானம் உண்டு. மத்வ சம்பிரதாயத்தில் இன்னும் பிரமிப்பா இருக்கும். அது எப்படி இப்படி ஃபாலோ பண்ற முடியுது வாழாத கலியுகத்துல அப்படின்னு பல இடங்கள்ல பல மத்வர்களையும் பார்த்திருக்கேன், மத்வ ஆச்சாரியர்களையும் பார்த்திருக்கேன். அதனாலே சொல்றேன். அப்ப அந்த சிஷ்யன் இப்படி நடந்து 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 கிருஷ்ணா நதி தீரம் போறான். அங்கேயே எல்லாம் குளிச்சுட்டு அங்கே அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு நேரம் சமர்த்த ராமதாசரை பார்க்கறதுக்கு போறான். அப்ப சமர்த்த ராமதாச பார்க்கும்போது சமர்த்த ராமதாஸ் ரொம்ப சந்தோஷம், வாங்கோ, இவ்வளவு தூரம் உடுப்பிலேருந்து வந்திருக்கு, நீங்க எங்கேயே எங்களோடையே இருக்கலாம், எங்களோடையே சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்றார். அப்ப அவர் சொல்றார், அதெல்லாம் முடியாது, உங்க அனுஷ்டானம் ஆச்சாரம் வேற, எங்க அனுஷ்டானம் ஆச்சாரம் வேற, அதனால நானே தான் சமைப்பேன், நானே சாப்பிட்டுப்பேன், எனக்கு உங்களோடதெல்லாம் சாப்பிட முடியாது. சரி. அப்ப சமர்த்த ராமதாசர் சொன்னார், உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, அந்த சாமான்கள் எல்லாம் நான் சிஷ்ய பசங்களை கொடுக்க சொல்றேன். அது கொடுப்பார்கள். இன்னைக்கும் வடக்குல எல்லாம் போனோம்னா நம்மளா சமைச்சு சாப்பிட்றதுக்காக ரூம் எல்லாம் உண்டு. சில ஆசிரமங்கள்லாம் நம்ம தங்கக்கூடிய அறையிலேயே சின்னதாக ஓரத்தை ஒரு கிச்சன் இருக்கும், பாத்திரம் தருவா, அவளே நமக்கு அரிசி பருப்பு என்னெல்லாம் வேணுமோ கேட்டால் கொடுப்பா, நாமளே தலிகை பண்ணி நாமே நம்ம சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். அப்படி ஒரு வழக்கம் உண்டு, இன்னைக்கும் உண்டு. நிறைய பேர் ரொம்ப அந்த ஆச்சாரம் அனுஷ்டானத்தோடு இருக்கிறவர்கள் அப்படி சாப்பிடுவார், வெளியில சாப்பிட மாட்டார்கள். அவர் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். சில வெளியில சாப்பிட்டா கூட மோர் எடுத்துப்பா, பால் எடுத்துப்பா, சில விஷயங்கள் எடுத்துக்க மாட்டா, இந்த மாதிரிலாம் உண்டு. சமர்த்த ராமதாசர் உடனே அவர் கேட்ட ஐட்டம் எல்லாம் கொடுத்தா அவர் ஒரு ரூம்ல தங்கிட்டார். அடுத்த நாள் காத்தால் அவர் பாட்டுக்கு எழுந்தார், அவருடைய அனுஷ்டானம் எல்லாம் பண்ணார், அப்புறம் ஒரு சமையல் எல்லாம் பண்ணார். அன்னைக்கே அவர் அதெல்லாம் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆயாச்சு. அப்ப சமர்த்த ராமதாசனா, எங்களோட சாப்பிடலாமே, நீங்க பண்ணதையே சாப்பிட்டுக்கோங்க, எங்களோட உட்காந்து நீங்க இப்படி பந்தியில உட்காந்து சாப்பிட்டேன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், கிருஷ்ணனுடைய ஆள் வந்திருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். அவருக்கும் ரொம்ப பெருமையா இருந்தது. இவர் உட்காந்து எல்லாம் கவனிக்க, சமர்த்த ராமதாஸ் சம்பிரதாயத்தில் எப்படி ஆச்சார அனுஷ்டானம் ஃபாலோ பண்றா, சும்மா வெளிவேஷமா நிஜமாவே ஸ்ரத்தையோட பண்றாளா, இல்லாட்டி ஆசிரமம் சொல்லி எல்லாரும் நன்னா உட்காந்து சாப்பிட்டு வெட்டிக்கதை பேசிட்டு ஊர்வம்பு பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படிலாம் இருக்காளா, அது எப்பொழுதுமே நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அது என்னமோ மதங்கள்னா எல்லாருக்கும் பெரிய சந்தேகம் எல்லாம் வரும். அது என்ன வைத்திருச்சல்னா, அனுஷ்டானத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு சந்தேகம் வந்தா பரவாயில்ல, அனுஷ்டானமே தெரியாம அனுஷ்டானத்தை ஒழுங்காகவும் ஃபாலோ பண்ணாம குற்றங்கள் கண்டுபிடிக்கிறதுனே சில வியக்திகள்லாம் உண்டு. அவ எங்க போனாலும் குற்றம் குறைகள் மட்டும்தான் அவ கண்கள்ல படும். அது எப்படிதான், அதெல்லாம் நான் கவனிச்ச வரைக்கும் அவளுடைய இளவயசுடைய இன்செக்யூர்டு ஃபீலிங், இல்லாட்டி அவர்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்ச விஷயம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு எப்போ பார்த்தாலும் மற்றவன் ஏமாத்துறா, மற்றவன் மரியாதை கொடுக்கல, இப்படி எல்லாம் இருக்கா. கவனிச்சு பார்த்தோம்னா அவளுக்கு சிறு வயசுல ஏற்பட்ட பல அனுபவங்கள் அவர்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் பதிஞ்சிருக்கும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பலரையும் பார்க்கிறேன். அந்த மாதிரி சில பேர் வெளிநாட்டில் இருப்பா, வெளிநாட்டில் என்னமோ தெரியாது, அங்கே ஒரு பெரிய சிஸ்டம் கிடையாது, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம், இல்லாட்டி மனிதர்களோட பெருசாக பழகிற சிஸ்டம் கிடையாது. ஆனால் ரொம்ப மக்கள் தொகை குறைவாக இருக்கும் பல வெளிநாடுகளில். நான் நேரடியாக பார்த்து சொல்கிறேன்.
ஸோ அங்கே இருக்கிறவாள்லாம் ரொம்ப சுதந்திரம்னா அவள் பாட்டுக்கு அவளுக்கு தோன்றதை பண்ணலாம், யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டா. ஸோ பெரிய அடுத்தவாளுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது லைஃப்பில். அடுத்தவாளுடைய ஒரு என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா இப்படி பார்க்கறது அதெல்லாம் பெருசாக இருக்காது. தனி மனித சுதந்திரத்துக்கு ரொம்ப விலை கொடுப்பான். அவர்கள்லாம் இந்தியா வரும்பொழுது நான் பார்த்துருக்கேன், புலம்பிண்டே இருப்பா, எதை பார்த்தாலும் குத்தம் சொல்லிட்டு இருப்பா. இங்கே அது சரியில்லை, இங்கே இது சரியில்லை. நான் சில பேர் சொல்லியே வரேன், இங்கே கோவிலில் வந்து அப்படி இருக்கு அதாவது நான் குத்தமே இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் நிறைய பேர் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நிறைய பேர் பார்த்தேன் இந்தியானாலே உடனேயே நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங். என்னமோ ஒரு இல்லை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் 60-65 வயசு 60-60 வயசு பாட்டிகள் வெளிநாட்டிலேருந்து தான் வருவா. குருஜி அங்கே போகலாமா சொல்லி தைரியமாக போகலாமேம்மா, அழகாக நல்லா கார் டிரைவர் நான் சமயத்தில் யாத்திரைக்கு கூப்பிட்டு வர டைம் இருக்காது, நீங்கள் போகலாம் அப்படின்னாரு. இல்லை இங்கே சேஃப்டிலாம் எப்படி 60 வயசு பாட்டி ஒரு எங்கிட்ட கேட்டா. நான் சொன்னேன் எனக்கு என்ன புரியலம்மா, சேஃப்டிக்கு என்ன பிரச்சனைங்க? இல்லை இந்த மாதிரி ஆகிடுது அங்கே இந்த மாதிரி ஆகிடுது. அம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க, 65 வயசு கொண்டு யார் என்ன பண்ண போகிறா? என்னம்மா ஏதோன்னு ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் போட்டு அதை பெருசாக எடுத்துப்பீங்களா? அது இல்லை மக்கள்லாம் வாழறது இல்லையா? இங்கே இருக்கிற உங்கள் வயசுக்காரோ உங்களை விட சின்ன வயசுக்காரெல்லாம் வாழறது இல்லையா? ஏன் உங்கள் நாட்டிலெல்லாம் பிச்சை எடுக்கிறதா இல்லையா? உங்கள் நாட்டிலெல்லாம் துப்பாக்கி எடுத்துட்டு ஸ்கூலில் போய் குழந்தைகளை சொல்கிறது இல்லையா? என்ன நினச்சிட்டு இருக்க உங்கள் மனசில் அப்படின்னு நான் வாங்கி விட்டேன். அப்புறம் தான் அடங்கினா வச்சுக்கோங்க. சில பேர் அப்படி ஒரு 10-50 ஒரு அபிப்பிராயத்துக்கெல்லாம் வரும், கோபமாக வரும். அது நியாயமாக ஒரு ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்றது வேற. எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், எப்போ பார்த்தாலும் அது ஒரு கிராஸ் கேள்வி. அது ரொம்ப செக்யூர்டு தானே, நல்ல டிரைவர் தானே, நல்ல கார் தானே, நல்ல ஹோட்டல் தானே. நான் சொன்னேன் நீங்கள் வரவே வராதிங்கோ, நீங்கள் வேற எங்கேயாவது வேற வெளிநாட்டுக்கு போங்க அப்படின்னு. இங்கே வந்து அது காஸ்ட்லி இது காஸ்ட்லின்னு ரொம்ப பைத்தியகாத்திரமாக இருக்கும். இங்கேயே சில வியக்திகள் அப்படியும் உண்டு. எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங், எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. நான் அந்த காலத்தை கஷ்டப்பட்டேன், அதனால் என் பிள்ளைகளுக்கு அது புரிய மாட்டேங்கிற அவள் வாழ்கின்ற காலம் வேறு, உங்கள் காலம் வேறு. நிறைய புரிஞ்சுக்கணும், நம்ம நிறைய மாற வேண்டியிருக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மத்வ சம்பிரதாயத்தை அந்த சிஷ்யன் வந்து ரொம்ப சின்சியராக அப்படி அதையே கவனிச்சுட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் தனியாக சாப்பிட்டான், அடுத்த நாள் சமர்த்தராமதாசர் சொன்னோன்னே அவனும் வந்து உக்காந்தான், சாப்பிட்றதுக்கு உக்காந்தாச்சு. உடனே சமர்த்தராமதாசர் எல்லாரும் உட்கார்ந்த பிறகு எப்போதுமே சமர்த்தராமதாசர் அன்னசுத்தின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த நெய் விடுவோம், அதுக்கப்புறமா தான் அந்த பிரார்த்தனை பரிச்சேஷனம் இதெல்லாமே பண்ணுறது உண்டு. அன்னசுத்தின்னு சொல்லி அன்னத்துக்கு மேலே நெய் விடுறதுன்னு ஒரு வழக்கம் என்றைக்குமே உண்டு. நெய்ன்றது நம்முடைய ஹிந்து தர்மத்தில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தெய்வீகமானது. பசும் தரக்கூடிய பசு நெய் ரொம்ப விசேஷம். அதனால் ரொம்ப அவருக்கு ஒரு விசேஷ மரியாதை கொடுப்பார். உடம்புக்கு நல்லது டாக்டர் நிறைய பேர் சொல்கிறார். அப்போ சமர்த்தராமதாசர் எல்லாருக்கும் நெய் விடுவார். இவர் எல்லையிலையும் நெய்யை விட்டுட்டார். உடனே ஒரு நீங்கள் எப்படி பண்ணது எப்படி அம்மாஸ் என்னோட இதெல்லாம் சித்தமாகிடுது அபவித்திரமாகிடுச்சுட்டார். சமர்த்தராமதாசர் நெய் விட்டது அவருக்கு அபவித்திரமாயிடுச்சான். இப்படி அபவித்திரமாயிடுச்சு, அதனால் நான் இந்த அன்னத்தை சீகரிக்க முடியாது, நான் திரும்பி புதுசாக கொள்ளு சொட்டு புதுசாக எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி திருப்பியும் நான் வந்து புதுசாக சமைக்கணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும், அதுக்கு நீங்களும் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். சமர்த்தராமதாசரை பார்த்து அவர் இப்படி சொன்ன உடனே சிஷ்யாளுக்கெல்லாம் ரொம்ப கடுப்பாயிடுது. ஏன்னா இருக்கிற சமர்த்தராமதாசருடைய மட்டத்தில் சமர்த்தராமதாசோ இவாளுக்கெல்லாம் குரு ஆச்சாரியன், நிறைய பேருக்கு அவர் தான் பிரத்யக்ஷ தெய்வம். திடீர்னு இப்படி சொன்னால் சிஷ்யாலாம் பயங்கர கடுப்பான. சமர்த்தராமதாசரை மீறி ஒரு வார்த்தை யாரும் பேசிக்க முடியாது. அது குருவுடைய காம்பீரியம், அது அது அவசியமாச்ச. அப்ப சமர்த்தராமதாசர் திடீர்னு ஹே ராமா, இப்படி ஒரு நிலைமை தேவையா? நான் இவ்வளவு கீழ்த்தனமா போயிட்டேனா, எனக்கு எந்த அளவுக்கு கூட இல்லையா, நான் அதை விட தாழ்ந்தவனான்னு அழ ஆரம்பிச்சுட்டார். கேன் யூ இமேஜின்?
சமர்த்தராமதாசர் இப்படி ஒரு நொந்து போய், ஹே ராமா, இப்படி ஒரு நிலைமையா எனக்கு, நான் இவ்வளவு தாழ்ந்தவனா ஆயிட்டேனா, இதுக்கு கூட எனக்கு விலை இல்லையா, என்னது வாழ்க்கை இது, என்னமோ சிஷ்யாளுக்குலாம் ஒண்ணுமே புரியல. இது என்ன ஆயிடுச்சு இவருக்கு? இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட சமர்த்தராமதாசர் இப்படி புலம்பியோ, ஒரு கண்கள் அப்படியே கண்ணீரோ அப்படியே தலைக்கு மேல கையை கூப்பிடு, ஹே பகவான் அப்படின்னு ஒரு சம்சாரிகள்லாம் என்ன ஆயிடுச்சு இப்படின்னு ஒரு புலம்புவாள். அந்த மாதிரி சமர்த்தராமதாசர் புலம்புறார். சிஷ்யாளுகள்லாம் தூக்கி வாரி போட சமர்த்தராமதாசர் கண்கள்ல இருந்து தாரதாரையா கண்ணீர். அப்ப சமர்த்தராமதாசரை பார்த்து அந்த மத்வ சம்பிரதாயத்தை சிஷ்யன் கேட்டான், நான் என்ன சொன்னேன், எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் சொல்றேன், எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான். சமர்த்தராமதாஸ் சொன்னார், நான் நாயை விட கேவலமாப்பா அப்படின்றார். சிஷ்யா பார்த்தா என்னாச்சு நம்ம குருவுக்கு? அந்த மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் எங்க வந்து இவரை நாயை விட கேவலம்னு சொன்னார்? என்னது என்ன ஆயிடுச்சு? இவர் சம்மந்தம் இல்லாம பேசுறார். சிஷ்யனுக்கு திடுக்குன்னு தூக்கி வாரி போட்டது. என்னது அப்படின்னா, நான் என்ன நாயை விட கேவலமா? துளசி தீர்த்தம் தெரிச்சா அது பவித்திரம் ஆயிடாதா? அப்ப அந்த அளவுக்கு கூட நான் போட்ட நெய்யில சுத்தம் இல்லையா, பாவத்தை சுத்தி இல்லையா, நான் பகவன் நாமம் ஜபிக்கலையான்னு இப்படிலாம் சமர்த்தராமதாசர் இதெல்லாம் உங்களுக்கு என்ன இது அப்படின்னு தோன்றது இல்லை. அப்படிதான் சிஷ்யனுக்கு புரிஞ்சுடுத்து. ஐயோ, இவருக்கு தெரிஞ்சுடுத்து. என்ன தெரிஞ்செடுத்து அப்படின்னா சொல்ல, இவன் போன நேர எழுந்தான், சமர்த்தராமதாசர் காலை பிடிச்சிருந்தான், கையை கூப்பிட்டான், சுவாமி. சிஷ்யாலாம் பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு. அவன் கண்ணாலே சொன்னான், சுவாமி மன்னிச்சுடுங்கோ, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் பண்ணது தப்பு, தயவு செஞ்சு வெளியில சொல்ல வேண்டாம்னுட்டான். கண்ணாலேயே பார்த்தான். சன்னமான குரல், சன்னம்னா மெலிசான குரல்ல சமர்த்தராமதாஸ் இடத்துல சொன்னான். என்ன ஆச்சுன்னா, அவன் முன்னாடி நாள் வந்து சமையல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணா நதியில போய் தீர்த்தம் ஆடிட்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு அவன் சாப்பிட வரலான்னு அவன் தங்கியிருந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நாய் வந்து அந்த அன்னத்தை முகந்து பார்த்துடுத்து. சில அன்னங்கள்லாம் சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம். பூனையோ நாயோ முகந்த அன்னம் இல்லாட்டி அது சாப்பிட்ட அன்னம் இதெல்லாம் சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம், நிஷித்தம்னு சொல்லுவார். சில இடங்கள்ல அன்னம் சாப்பிடப்படாது. யாருக்கா நம்ம மேல பிடிக்கலை, நம்ம மேல வெறுப்பா இருக்கா, நம்ம மேல மரியாதை இல்லைன்னா அவ கொடுக்குற அன்னம் சாப்பிடக்கூடாது. எல்லாம் நிறைய இருக்கு. பகவானுக்கு நிவேதனம் பண்ணாததை சாப்பிடக்கூடாது. ஆகார நியமம் அப்படின்னு சொல்லி நம்ம நிகமாந்த மகாதேசிகள் எழுதியிருக்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி நாய் முகந்த அன்னத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம். இவன் என்ன பண்ணிட்டான், இந்த மத்வ சம்பிரதாயத்தை சிஷ்யன் பார்த்தான், இப்படி சுற்றி வர நாய் விரட்டிட்டான்னு போயிடுச்சு. அவனுக்கு திரும்பியும் போய் இதெல்லாம் கொட்டிட்டு, நாய் சாப்பிடல, ஜஸ்ட் அந்த பக்கத்தில் அப்படின்னு மோப்பம் பிடிச்சது, அவ்வளோதான். அந்த பாத்திரம் மூடிதான் இருக்கு, ஆனா சாஸ்திரப்படி அது நிஷித்தம். அப்ப இவனுக்கு திரும்பியும் போய் பசி வேற, குளிச்சுட்டு திரும்பி முதல்ல இருந்து எல்லாம் பண்ணணும்னா ரொம்ப சிரமம். அப்ப அவன் பார்த்தான், இந்த மாதிரி துளசிக்கு பவித்திர தன்மை உண்டு. ஸோ துளசி ஜலம், துளசி தீர்த்தம் தெளிச்சாச்சுன்னா இந்த நாய் முகந்த சாப்பாடு பவித்திரமாயிடும். அவன் பார்த்தா சுற்றி வர யாரும் பார்க்கல. அவன் மெயினா சுற்றி வர பார்த்தா யாரும் அதை பார்க்கல பாடான்னு சொல்லிட்டு கடற்கரை துளசி தீர்த்தத்தை அப்படி தெளிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அந்த அன்னத்தை சாப்பிட்டுட்டான். ஆச்சா, அப்படி சாப்பிட்டவன் இன்னைக்கு சமர்த்தராமதாசர் நல்ல பசுனை அதை வந்து புரோஷனம் அந்த அன்னசுத்திக்கு போட்டா அவன் இவ்வளவு பெரிய ஒரு அட்டகாசம் பண்ணிட்டான். இதுக்குதான் சமர்த்தராம சொன்னான், நாயை விட கேவலமா போயிட்டான். சமர்த்தராமதாசருக்கு நாய் தாழ்ந்தது, நான் உயர்ந்தவன், நாய் உயர்ந்தது அதெல்லாம் கிடையாது.
இவனுக்கு புரிய வைக்கணும். நான் கையை கூப்பிட்டேன், ஐயா சாமி நீங்க நிஜமாவே பெரியவர், நான் பண்ணது தப்பு, தயவு செஞ்சு எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கிடாதீங்கன்னு. அப்புறம் சமர்த்த ராமதாசர் சொன்னார், எனக்கு பாக்கியம் உங்க கையினால என் அன்னத்துல நெய் பரிமாறினதுன்றது எனக்கு பரம பாக்கியம். நான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டேன், குடுகுடுன்னு போய் இலையில உட்கார்ந்தேன். எல்லாரும் பரிதேசம் பண்ணா, அவனும் உட்காந்து சாப்பிட்டான். சமர்த்த ராமதாசரும் உட்கார்ந்தார், சாப்பிட்டார். சிஷ்யாளுக்கு ஒன்றும் புரியலை. சில விஷயங்கள்லாம் சிஷ்யாளுக்கு புரியாம இருக்கிறது நல்லதுதான். சும்மா எல்லாத்தையும் புரிஞ்சுலாம் ஒன்றா போடுங்க. உங்களுக்கு இவாளுக்கு ஏன் அப்படி, அவளுக்கு ஏன் அப்படி, அதெல்லாம் ஒன்றும் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு என்ன பண்ண போறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உங்கள் வாழ்க்கை நீங்கள் நடத்துவதற்கும் ஆனந்தமாக இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்குமான விஷயம் தெரிந்தா போதும். இப்போ கூகுள்லேயே நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது. இந்த வியாதியை பற்றி ஒரு விஷயம் அந்த அவங்க எல்லாரும் அதை படிக்கிறது, எல்லாத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணுறது. இது எங்கேயாவது ஒரு குத்தம் அப்படின்னா உடனே அது எல்லாருக்கும் குருஜி பார்த்துக்கலாம் அப்படின்னு மெசேஜ் அனுப்புவார். எல்லாத்துக்கும் டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ். எல்லா விஷயத்திலையும் மண்டையை கொடுக்காது. உங்களுக்கு எது தேவையோ அதோட நிறுத்திக்கோங்க. லைஃப் அப்படிதான். நிறைய பேரோட எத்தியான ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஏதான ஒன்று ப்ளீஸ் ஷேர் இட் அவர் குரூப்ஸ். நான் இதுக்கு ஷேர் பண்ணுவோம். சில பேர் அப்படிதான், இந்த மாதிரி இந்த உதவி தேவைப்படுகிறது, ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ். நான் கேட்பேன், நீ ஃபோன் பண்ணி பேசுனியா, கான்டாக்ட் பண்ணியா, நிஜமாவே ஜெனியூன் கேஸா, இல்லை குருஜி வந்தது அப்படியே ஃபாரோ. அப்போ நீ பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் அடுத்த வேலையை ஏன் பண்ண, எல்லாமே ஏன் குருமார்களே பண்ணணுமான்னு அவாவா பண்ண வேண்டியதானே. ரைட்டா? எந்தெந்த விஷயங்கள் பசிக்கிறது எல்லாமே குருவையே சாப்பிட நம்ம காத்துட்டு இருக்கோமா? ஐபோன் எல்லாம் அவா யூஸ் பண்ண எல்லாமே குரு தான் யூஸ் பண்ண வச்சுட்டு இருக்கோமா? எல்லாம் குரு பிராண்டு வச்சுருக்கோமா? ஒன்றும் கிடையாது. சில சில விஷயங்கள் நம்மளும் பண்ணணும். அவ்வளோ குரு தான் சந்தியாவந்தனம் பண்றாரு, நான் பண்ண வேண்டாம் அப்படி சிஷ்யன் சொல்ல முடியாது. சிஷ்யனும் பண்ணணும். சிஷ்யர்கள் தான் நாமகம் பண்றாரு, நான் பண்ண வேண்டாம்னு குருன்னு சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு என்ன உண்டோ பண்ணித்தான் ஆகணும். அப்ப தர்மம். சமர்த்த ராமதாசர் சிரிச்சுட்டு அழகா உட்காந்து ரகுவீரா உன் கருணையே கருணை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமா அவர் பாட்டுக்கு ஜோரா பகவத் தியானம் பண்ணிட்டு அழகா சாப்பிட்டு முடிச்சார். அப்போ உடனே சமர்த்த ராமதாசர் அவரை அழகா தனியா ஒரு அறைக்கு அழிச்சுட்டு போனார். அவன் சாஷ்டாங்கமா சமர்த்த ராமதாசரை நமஸ்காரம் பண்ணான். சுவாமி மன்னிச்சிடுங்கோ. சமர்த்த ராமதாசன் குழந்தை, இந்த அனுஷ்டானம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய ஆச்சாரம் ஸ்ரத்தை இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அது ஒரு அகம்பாவம் இருக்கப்படாது ராஜா. மற்றவாளுடைய அனுஷ்டானமோ பக்தியோ நாம ஜபமோ இதை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு டைம் கிடையாது. நீ உன் வேலையை பாரு, உன் கதையை பாரு. இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், இந்த சம்பிரதாயம் உயர்ந்தது, அந்த சம்பிரதாயம் தாழ்ந்தது, இந்த குரு உயர்ந்தவர், அந்த குரு தாழ்ந்தவர், எந்த விதமான கம்பேரிசனுக்கும் நீ போகாது. அது மாதிரி உனக்கு தெரிஞ்ச அனுஷ்டானத்தை நீ பண்ணு, அவ்வளவுதான். இப்ப ஒரு பந்தியில உட்கார்ந்து இருக்கோம்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய பார்த்துக்கணும். அதுதான் சரியான முறை. அதை விட்டுட்டு நீ யோசனை பண்ணிப்பாரு. அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுது. நான் மன்னிச்சிடுங்கோ. நான் ரகசியத்தை யாருக்கும் அவன் சொன்னார், அனுஷ்டானம் ஆச்சாரங்கிறது ரகசியம், பத்தவாளுக்கு முன்னாடி அப்படி கிடையாதப்பா. எல்லாமே உன் மனசுக்கும் உன் பகவானுக்குமான விஷயம். சில சந்தர்ப்பங்கள்ல சில சில ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் உண்டு. சில சமயங்கள்ல மென்மையான போக்குன்னு ஒன்று உண்டு. அதை நீ புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் ஒரு பிடிவாதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சார அனுஷ்டானத்தையும் சில சந்தர்ப்பங்கள்ல சில விஷயங்கள்ல அதை விடலாம் இருக்க. உடனே அது ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாக்கு ருச்சிக்காகவும் நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்காகவும் ஆச்சார அனுஷ்டானத்தை விடக்கூடாது. நம்ம ஆச்சார அனுஷ்டானத்தை பிடிவாதம் பிடிச்சு மற்றவாளையும் படுத்தப்படாது. நிறைய இருக்கு. சரியா? அப்படின்னு அவன் சமர்த்த ராமதாசர் கையை கூப்பின்றான், அழுதான். இவ்வளோ பெரிய பாடம் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஏன்னா
நான் என்னுடைய ஆச்சாரம், என்னுடைய அனுஷ்டானம், என்னுடைய சம்பிரதாயம் இதுதான் பெருசு. ஒரு திமிரில் இருந்தேன். என் அகம்பாவம் அழிஞ்சது அப்படின்னு சமத்துறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டார். 2-3 நாள் அவன் இருந்தான். அவனுக்கு நிறைய சன்மானம் மரியாதைலாம் பண்ணி குருவுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அழகாக அங்கிருந்து அனுப்பினார். புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? வாழ்க்கை வாழ்வதற்காக, பக்தி அனுபவிப்பதற்காக, தெய்வம் ரசிப்பதற்காக, ஆச்சாரம் அனுஷ்டானம் நம்மை நெறிப்படுத்துவதற்காக, நம்மளை படுத்துவதற்காக இல்லை, பக்கத்திற்கு வாழ் படுத்துவதற்காக இல்லை. புரியுறதோ? அதான் நம்ம சமர்த்த ராமதாசர். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.